மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறந்திருக்கிறாரு. இந்த ரணகளுக்கு ஒரு குதூகலம் மாதிரி அங்க துபாயில ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணி அவருக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் முன்னை விட இப்ப அதிகமாயிட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? விளம்பரம். அந்த எப்படிப்பட்ட விளம்பரம் உங்களுக்கு தெரியும். பல வீடியோக்கள் இருக்கலாம், சரிங்களா? அது எந்த மாதிரி வீடியோ நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறதுலயே ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ. யாருக்கு பிடிச்ச வீடியோ? அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ மட்டும் போட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் பொசசிவ்னஸ்ல கொஞ்சம் பேசி மிஸ் யூ. ஏற்கனவே ஏ பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நம்ம இருக்காங்கல்ல, முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன வீடியோவை இவங்க செல்லுல இவங்க டிரான்ஸ்பர் பண்ணி அப்படி வெளியிட்டு தான் இருக்கலாம். எந்த இடத்துல இங்க ஏ பொண்டாட்டி ஏ ஜாக்கெஸ்லா ஏ பொண்டாட்டி ஏ ஜாக்கெஸ்லா அப்படி சொல்லல. பொண்டாட்டியா இல்லையான்றது மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லணும். மாதம்பட்டி ரங்கராஜ் இதே மீடியா சொல்லிட்டாருன்னா நம்ம சரி, நம்ம என்ன அப்ஜெக்ஷன் பண்ண கூட இல்லை. நான் கேட்கிறேன், எந்த மீடியா வர வைக்க கூட ரகசியமா பண்ணிருக்க முடியும். ஆனா அதை வெளிப்படையா ஷாருக் கானை வச்சு பண்ணாருல்ல, அதுதான் குசுமத்தனம்ன்ற. அது ஒரு ஈவெண்ட். நீங்க ரீட்டிங் அந்த ஈவெண்ட்டை ஆம்பளை பொம்பளை பொறிக்கா இருக்கணும். ஆனா பொம்பளை ஆம்பளை பொறிக்கா இருக்கக்கூடாது. ஆடுகளம் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறந்திருக்கிறாரு. அதாவது ரவி கண்ணன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை துபாயில ஓபன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு சிறப்பு விருந்தினராக ஷாருக் கான் அழைச்சு கூட்டு வந்திருக்காரு. இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, குடும்பத்தோட சேர்ந்து நின்று போட்டோ எடுத்து மகிழ்ச்சியா போட்டோ எடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? ஏமா எப்படி பாக்குறோம் இல்ல, பார்க்க வேண்டியது எப்படி பாக்குறாங்க, அவங்க எப்படி திகுன்னு. ஆனா ஒரு விஷயம், குசும்புகாரன் தான் போல இருக்கு. யாரு? மாதம்பட்டி ரங்கராஜ் இல்ல. இவ்வளவு ரணகலத்தையும் ஒரு குதூகலம் ஏன்னா இங்கே ஏகப்பட்ட புகைச்சலா இருக்கு. அப்படியே தீவிர வாசனை வருதா இல்லையா? இங்கே வருதா இல்லையா? வயிறு எரியுது, தீவிர வாசனை சொல்லுவாங்கல்ல, அது வருதா இல்லையா? அப்படி இருக்கும். யாருக்கு வருது? சொல்லுங்க. யாருக்கோ ஆனா வருதா சொல்லணும். நீங்க இருங்க, சொல்றேன் இருங்க. அதுக்கு அவசரம் அப்படின்னா இது வேணும் இல்லையா? இந்த ரணகலக்கு ஒரு குதூகலம் மாதிரி அங்க துபாயில ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணி, என்ன ரவி கண்ணன்ன்றது யாருன்னு நம்ம வேணாம். அது ஆனா அவருடைய ஓன் யாருது, நம்ம வெறும் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாக்கெஸ்லா இதை மட்டும் பேசுவோம், சரியா? தேவைப்பட்டா ஸ்ருதி இதுல பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு தான் நம்ம பேசலாம். மற்றபடி ஆனா ரெஸ்டாரண்ட் ஓன் யாருது, மாதம்பட்டி ரங்கராஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சரியா? அப்படிதான் சொல்லப்படுது. நம்ம டாக்குமெண்ட்லாம் பார்க்கல, அப்படிதான் சொல்லப்படுது. ஆனால் துபாயில் ஓப்பன் பண்ணிருக்கேன். இதுக்காக கிட்டத்தட்ட மாத கணக்கில் அங்கே இருந்து வேலை செஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஒரு புதிய முன்னேற்றத்தை நோக்கி போறாருன்னு தெரியுது. இப்ப புரியுதுங்களா? இதுதான் இப்ப சொன்னீங்க, புதிய முன்னேற்றத்தை நோக்கி போறாரு, தொழில கவனம் செலுத்துறாரு, அவ்வளவுதான். அவருக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் முன்னை விட இப்ப அதிகமாயிட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? விளம்பரம். அந்த எப்படிப்பட்ட விளம்பரம் உங்களுக்கு தெரியும். ஜாக்கெஸ்லா பண்ண விளம்பரத்திலேயே இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா நிறைய கஸ்டமர்ஸ், அதுவும் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாம், சாதாரண கஸ்டமர் கிடையாது, உலக அளவுல கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இது துபாயில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி இது எப்போ செஞ்சிடணும். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் இங்கேயே வரும், எங்க தமிழ்நாட்டே வரலாம், உலகம் முழுது. ஆனா முதல் ரெஸ்டாரண்ட் எங்க தொடங்கியிருக்காருன்னா துபாயில தொடங்கியிருக்காரு. சரி, இப்போ ஆனா இன்னொரு பக்கம் அவங்க வீடியோஸை எடுத்து போறவங்க, ஜாக்கெஸ்லா வீடியோஸ் எடுத்து போற வேலையை பண்ணிருக்காங்க. மறுபடியும் ஏ பொண்டாட்டி இந்த இடத்துல புத்தகங்களோட இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு வீடியோ இது, அவங்க எடுக்கிறது ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறதே ரொம்ப பல வீடியோக்கள் இருக்கலாம், சரிங்களா? அது எந்த மாதிரி வீடியோ நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறதுலயே ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ. யாருக்கு பிடிச்ச வீடியோ? ஜாக்கெஸ். அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ மட்டும் போட்டுட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஏ பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி யாரு நம்ம பாகுபலி படத்துல
காலகையனா காலகை காலகை தென்பி அந்த மாதிரி அந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் இருக்கு. இது இப்போ கூட ஒரு கேள்வி தொங்கி நிக்குது. நம்ம எழுப்பின கேள்விதான். இவன் ஏன் பொண்டாட்டி சொல்றது நான் நினைக்கிறேன் ஸ்ருதியை தான் சொல்லியிருக்கிறான் நான் நினைக்கிறேன். அந்த அம்மா இருக்காங்கல்ல, முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன வீடியோவை வந்து இவங்க செல்லுல இருந்து இவங்க டிரான்ஸ்பர் பண்ணி அப்படி வெளியிட்டு தான் இருக்கலாம். எந்த இடத்துல இங்க வந்து ஏ பொண்டாட்டி ஏ ஜாக்கிஸ்லா ஏ பொண்டாட்டி ஏ ஜாக்கிஸ்லா அப்படி சொல்லல. அப்படி சொல்லல. ஏ பொண்டாட்டின்றாரு. பொண்டாட்டி இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க? பொண்டாட்டி இருக்கவங்களாம் அவங்க முதல் பொண்டாட்டில இருக்கிற ஒரு பொண்டாட்டி தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது பொண்டாட்டி சொன்னாலும் கூட அப்படிப்பட்டவங்களுக்கு லேசா கொஞ்சம் மைண்ட்ல எடுத்தோம் கேட்டா பேரை சொல்லிடுவோம், குழப்பம் வர வேணாம் ரெண்டு குடும்பத்துக்குள்ள அப்படின்னு நினைப்பாங்க. இங்க சொல்லப்பட்டது மாதம்பட்டி ரங்கராஜ் வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஏ பொண்டாட்டி பி பொண்டாட்டி சொன்னாதான் இவங்க சொன்ன மாதிரி அர்த்தம் ஆகும். அது மாதிரி ஏ பொண்டாட்டி சொல்லும் போது முதல் பொண்டாட்டி தான் சொல்றதா நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். சரியா? பேரை சொல்லாதனால பொண்டாட்டி தான் பொண்டாட்டின்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்போ ஜாய்கிருஷ்ணன் அவங்களுடைய வைஃப் இல்லையா? அது எனக்கு தெரியாது. அது நீங்க யார கேட்கணும்னு கேட்டீங்கன்னா சார் கல்யாணம் பண்ணி போட்டாலாம் எடுத்து போட்டுறாங்க. டிபில கூட பாருங்க சார், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த படம் தான் சார் இருக்கு. நல்லா பாருங்க. பொண்டாட்டியா இல்லையான்றது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லணும். சரி, மாதம்பட்டி ரங்கராஜ் இதே மீடியாவில் வந்து சொல்லிட்டாருன்னா நம்ம சரி நம்ம என்ன அப்ஜெக்ஷன் பண்ண போறோம் இல்லை. நான் கேட்கிறேன், அவர் இன்னும் சொல்லலையே. நீதிமன்றத்துல அவர் தப்பிச்சு ஓடுறாருல. தப்பிச்சு எங்க ஓடுறாரு? துபாயில வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், துபாயில போய் ஹோட்டலே வந்து ஓபன் பண்றோம். ஷாருக்கான் வந்து ஓபன் பண்றான். சாதாரண ஆள் கிடையாது. யாரு? ஷாருக்கான் வந்து ஓபன் பண்றான் சார். ஆமா, அப்படின்னா பாலிவுட் பாத்தீங்கல்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு. நீங்க ஷாருக்கான் போய் சொல்லுவீங்களா? ஷாருக்கான் எங்க ஜாய்கிருஷ்ணா வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவன் என் ஹோட்டல் தொடரலாம், நீங்க அதை போய் நீங்க தொடர்ந்து வைக்கிறீங்க போய் வந்து கேட்பீங்களா நீங்க ஷாருக்கான்ட்ட? புரியுதா சொல்றது? அவனுக்கு தெரியாது இங்க என்ன நடக்குதுன்றது. புரியுதுங்களா சொல்றது? தெரிந்தாலும் அந்த செலிபிரிட்டிலாம் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. இது அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன மேட்ரு இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் சொல்றேன், நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது நீதிமன்றத்துல வந்து அந்த வழக்கு வந்து முடிவு வர வரைக்கும் அடுத்தடுத்து எதுவும் செய்யக்கூடாது. இப்போ நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ரொம்ப டீசெண்டா கேட்கிறேன். இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காருல்ல, அந்த வீடியோ வெளியிட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஈவெண்ட். அது ஒரு ஈவெண்ட் சரிங்களா? அந்த ஈவெண்ட் வந்து அவங்க ஃபேமிலி ஈவெண்ட்டாக வச்சுக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு கடை ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. அதை வந்து ஷாருக்கான் வந்து திறந்து வைக்கிறாங்க. அவ்வளோதான் நீங்க சொல்றது. அதை அவர் ரகசியமாக நடத்திருந்தாருன்னு வச்சுக்கலாம், இந்த வீடியோலாம் வராமல் நடத்திருக்க முடியாதா? ஷாருக்கனே கூட வந்துருக்கட்டும். அவர் நினச்சிருந்தாருன்னா அது அவங்களுடைய ஓன் ஈவெண்ட், குடும்ப நிகழ்வு. எந்த மீடியா வர வைக்காம கூட ரகசியமாக கூட பண்ணியிருக்க முடியும். ஆனா அதை வெளிப்படையா வந்து ஷாருக்கானை வச்சு பண்ணாருல, அதுதான் குசுமதனம்ன்றாங்க. புரியுதா சொல்றது? குசுமதனம் இப்படி கூட எடுத்துக்க, ஒரு வெளிப்படையா போல்டா உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி தான். எது நான் எங்கேயோ வளர்ந்து போய் நீ போயிட்டு இருக்கேன். இப்ப புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து யாரோ ப்ராப்பரா கைட் பண்றாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அட்வொகேட், யாரு சுதியே வந்து அட்வொகேட். அவரு எதுவும் மீடியால பேசல. நீதிமன்றத்தை செட்டில் பண்றேன், அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் நான் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்பயே வந்து இவங்க அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது. அதான் ஜாக்கிஸ்லாம் கோவப்பட்டாங்க. இப்பவும் நான் சொல்றேன், இப்ப இந்த வீடியோ வெளியிடுறீங்க, அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாரு, இப்ப நீங்க ஒரு வீடியோ வெளியிடுறீங்க. அவர் வீடியோ வந்து ஈவெண்ட், ஃபேமிலி ஃபங்க்ஷன், அது வந்து அவருடைய சொந்த நிறுவனத்தோட ஒரு நிகழ்வு, அது ஒரு ஈவெண்ட். நீங்க வெளியிட்டீங்க, அந்த ஈவெண்டா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த முழு வீடியோ பார்த்துட்டு குரேஷி வேற வந்து ட்ரைனிங் எடுக்கும். என்னன்னு ஏ பொண்டாட்டி தான் அவங்க பேசலாம்ல. இப்போ இவங்க ஃபுல் வீடியோ வெளியிட்டிருக்காங்க, இது முழு வீடியோ. என்னன்னு இது பெரிய அதிர்ச்சியாகி மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பார்த்து அப்படியே மயக்கச்சி வந்துட்டு, இது ஒரு வீடியோ. இப்போ அவன் என்ன கொஞ்சம் நீளமா வருது, மூன்றது முத்தம் கொடுக்குறது, இங்கே அதான் இந்த காலகையர் மாதிரி வருது. இப்போ அவன் ட்ரைனிங் எடுக்கணும். யாரு? குரேஷி. இதெல்லாம் ஒரு என்னத்தான் சொல்றது, எது எப்படியோ இப்போ வீடியோ யுத்தம் தொடங்கி இருக்கு. இந்த வீடியோ யுத்தத்துல உங்க ஏக்கெல்லாம் எனக்கு தெரியுது. இனி அடுத்தடுத்து வீடியோ வருமா? அந்த வீடியோ வருமா? எந்த வீடியோ?
அந்த அந்த வீடியோ இயக்கம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இல்ல இருக்கலாம். புரியுதா சொல்றது? ஆழ்ந்த அனுதாபங்கள். புரியுதா சொல்றது? அதெல்லாம் வெளியிட முடியாது. நான் சொல்றது அந்த வீடியோ சொன்னேன். நீங்க வேற எந்த வீடியோ புரியாதுங்க சொல்றேன். இப்போ புரியுதுங்களா? ஒரு இடத்துல பெண்ணானவள் அவளை வந்து தற்காத்துக்கணும். புரியுதா சொல்றது? அப்ப ஆண்மா இப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. ஆம்பளை பொம்பளை பொறிக்கா இருக்கணும். ஆனா பொம்பளை ஆம்பளை பொறிக்கா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஏன்னா தாய்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே உரியது. அவங்க தான் வந்து அந்த மகப்பேறு வந்து சுமக்கிறாங்க. இப்போ இங்க கலங்கப்பட்டு வந்து குழந்தை தானே நிக்குது. அதை கொஞ்சம் சென்சிட்டிவா நான் சொல்றேன், ஜோக் கிடையாது, புரிஞ்சுங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்காக இவன் உயர்ந்தவன், இவன் தப்பு பண்ணலாம், இவங்கெல்லாம் அது ஒரு பெரிய கூட்டம், ஒரு பட்டாளமே வருது. இப்போ இது இவங்களை பத்தி ஏதாவது பேசணும்னா ஒரு உடனே போன்ல பல பட்டாளங்கள் வந்து என்ன செய்யணும், அவன் ஆம்பளை மட்டும் அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணவன். அதான் இப்போ ஆண்களை சரியா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேன், அது வேற கட்டத்துல சொல்லலாம். இங்க பாதிக்கப்பட்டது யாரு? ஆண்கள் பாதிக்கப்படும் சொல்லலாம். இங்க பாதிக்கப்பட்டது யாரு? பெண்கள் தான். பாதிக்கப்பட்டதா சொல்ல போறது யாரு? பெண்கள். அங்க வந்து யாரு? அங்கேயும் பெண்கள். அங்கேயும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க மனைவி. அப்ப இன்னொரு பெண்ணோட வந்து கணவனை வந்து நீங்க வந்து காதலிக்கிறீங்க, இல்ல கைப்பிடிக்கிறீங்க, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்குல்ல. அவன் எப்படிதான் இன்னொருத்தர் சொந்தமான பொருள் இல்ல. உங்க பாக்கெட்ல இருக்க பணத்தை நான் எடுக்க முடியுமா? குற்றம் இல்லையா? அது அடிப்பீங்கல்ல, போய் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பிட் பாக்கெட் அடிச்சார் சார், பிட் பாக்கெட்ல சார், மேல் பாக்கெட் இருந்து எடுத்துட்டார் சார், செய்வீங்கல்ல, அது குற்றம் தானே. அது உங்களுக்கு உரிமையான பொருள் நான் களவாடினா அது குற்றம் தானே. அதுவும் அப்படிதான். இப்ப பொருளை பத்தி பிரச்சனையே இல்லை. பொருள் உங்ககிட்டே இருக்குது, எங்கிட்டே இருக்குது. இப்ப அப்படிதான் இருக்குது. இது எங்க பொண்டாட்டி சொன்னான்னு நீங்க கேட்கறீங்க. நான் புரிஞ்சுக்கிறது முதல் பொண்டாட்டியே சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜாக்கி சொல்லா சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. சரிங்களா? அவங்களும் அதான் சொல்றாங்க. ஆனா அதுதான் பொருள். வாதப்படி ஒரு பொருள். புரியுதுங்களா? அந்த பொருளுக்கு சொந்தம் யாரு? ஸ்ருதி. நீங்க வந்து அது களவாடுறது தப்பு. அதனால இந்த சூழ்நிலையில நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் நான் சொல்றது, துபாயில மட்டுமே இல்லை, உலகம் முழுவதும் அடுத்த ஆண்டு புத்தாண்டுல உலகம் முழுவதும் என்ன அப்படின்னு சொன்னதை நீங்க உடனே அப்படி போயிடாதீங்க. ஜாக்கி சொல்லாங்க, உலகம் முழுவதும் பல ஓட்டங்களை ஏப்பா தெரிகிற அதாவது உலகம் முழுவதும் எனக்கு துபாயில கேக்குதுன்னா சரி இப்படி சொல்றேன், துபாயில ஹோட்டல் எப்படி வந்து ஓபன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உலகம் முழுவதும் உங்களுடைய வந்து ஹோட்டல்களை திறக்கணும் அப்படின்றத ஒரு புத்தாண்டுல வந்து ஒரு வாழ்த்து செய்தியா நான் சொல்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் நான் சொல்லல. உலகம் முழுவதும் சொன்ன உடனே நீங்க அப்படி சிரிக்கிறீங்க. தமிழ்நாடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஜாய்கிருஷ்ணா பிரச்சனை தமிழ்நாடு வரைக்கும் போதும், அது தேவையில்ல உலகம் முழுவதும். சரியா? ஹோட்டல்கள் வந்து உலகம் முழுவதும் திறக்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.